இந்த பூலோகத்தில் சமுத்திரம், நதிகள், ஆறுகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அனைத்தும் இருக்கும் காலம் வரை என்னுடன் அக்னி பிரவேசம் செய்த இந்த 102 கோத்திரத்தாரின் வம்சமும் பெயரும் நீடித்து நிலைத்து நிற்கும். சரித்திரத்தில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு மங்கா புகழோடு நிலைத்து நிற்கும். யுத்தத்திற்கு பயந்தோ அரசனுக்கு பயந்தோ நான் இந்த அக்னி பிரவேசம் செய்யவில்லை. அஹிம்சையே சாலச் சிறந்தது என்பதை இவ்வுலகிற்கு உணர்த்தவே எனது இந்த அக்னி பிரவேசம். பெண்களையும் குழந்தைகளையும் யுத்தத்திலிருந்து காக்கவே எனது இந்த அக்னி பிரவேசம். அரசனது அகங்காரத்தை நீக்கவே எனது இந்த அக்னி பிரவேசம். என்னுடன் அக்னி பிரவேசம் செய்த இந்த 102 கோத்திரத்தாரும் இன்று முதல் ஆரிய வைசிய குலத்தவர் என்று அழைக்கப்படுவர். ஆரிய வைசிய குலத்தவரின் சிறப்பையும் புகழையும் இவ்வுலகிற்கு உணர்த்தவே எனது இந்த அக்னி பிரவேசம். ஆரிய வைசிய குலத்தவருக்கு எனது விண்ணப்பம் யாதெனில், உயிரே போகும் நிலை என்றாலும் குலதர்மத்தை கைவிடாதீர்கள். ஆரிய வைசிய குலத்தை தவிர வேறு குலத்தில் திருமணம் செய்யாதீர்கள். வருமானம் சிறிதே என்றாலும் அதில் சிறு பகுதியை ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யுங்கள். செல்வத்தின் ஒரு பகுதியை கோயில் குளங்களை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு கன்னி பெண்ணும் நானே, எனது ரூபமே என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பிறன்மனை நோக்காதீர்கள். மனைவியை தவிர அனைத்து பெண்களையும் சகோதரியாக பாவியுங்கள். முக்கண்ணனாகிய திரிலோக ரட்சகனாகிய சிவபெருமானை அனுதினமும் வழிபடுங்கள். இந்த பெனுகுண்டா பட்டினத்தில் ஆரிய வைசிய குலத்தவரை காக்கும் குலரட்சகியாக என்னை மனதில் நினைத்தவர்களுக்கு சகல வளங்களையும் அருள்வேன் என்று நகரேஸ்வரரின் பாதார விந்தங்கள் சாட்சியாக உறுதியளிக்கிறேன். இதுவே வேதம்.